ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் மீ எபிசோட் நம்பர் 8. எபிசோட் ஸ்டார்டில் ஹீரோ அண்ணாவோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்க ஹீரோ ரத்த வெள்ளத்தில் இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட் பகுதிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சீனை கட்டுவாங்க. போலீஸ் டீம் வந்ததுனால ஹீரோ அண்ணாவுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆனால் வந்த ஹீரோயின் மினியை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதா சொல்லி அண்ணனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ணாக்கு ஒன்றுமே புரியல. அவர் புரியாமல் முழிச்சிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோவுடைய மைண்டு ஃபுல்லாக அண்ணா சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணுக்கு ஆஸ்துமா இருக்கான். அதனால தான் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. சீஃப் டாக்டரும் கிம்மும் போராடிட்டு இருப்பாங்க. ஹீரோனோட அண்ணாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தா அண்ணன் வாயவே திறக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. என்னோட ஃப்ரெண்டும் உன் அண்ணா பேசினா மட்டும் நீ நம்பவ போறேன்னு கேட்க அதான் உண்மையும். அப்படியே ஹீரோனோட அண்ணா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்ப்பாரு. ஹீரோனோட அண்ணா சரியான ட்ரக் அடிக்ட். அன்னைக்கு ஃப்ரெண்டு சொன்னான்னு மெயில் பாக்ஸை செக் பண்றதுக்காக வெளியே போவாரு. அப்ப யாரும் ஓடி போவான். போதையில இருக்க அண்ணாவும் எதிர்த்த வீட்டு கதவு ஓப்பனா இருக்கிறத பார்த்து அதுக்கு உள்ள போவாரு. அங்க போய் பார்த்தா ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு ரத்த வெள்ளத்துல கிடப்பா. ஆனா போதையில இருக்க அண்ணாக்கு அது எதுவும் புரியல. இவரு போய் அந்த பொண்ணை எழுப்பி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் தான் கையில இருக்கிறதுல ரத்தம்னு தெரியும். அலறி பின்னாடி போக பக்கத்துல இருக்க மர்டர் பண்ணி எடுத்துருவாரு. இதனாலதான் ஹீரோன் அண்ணாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லா திங்ஸ்லயும் ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்ப ஹீரோனோட அண்ணா அதனாலதான் நான் கொலைக்காரன். அங்க யாரும் இருந்தாங்க. அவனால தான் நான் இப்போ இந்த மாதிரி இருக்கேன். அது ஹீரோ தான். அவன மாதிரி தான் யாரும் ஓடுனாங்க. இப்ப கூட எதுக்காக என்ன தேடி வரணும்? ஏன்னா அவன் பயந்துட்டான். அவனை புடி. அப்பதான் உண்மையெல்லாம் தெரியும்னு சொல்ல ஹீரோனுக்கு நம்பிக்கையே வராது. எவிடன்ஸ் வேணும்னு ஹீரோன் சொல்ல ஹீரோன் என்னவோ என்னை நம்புறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்க அதுக்கு ஹீரோன் மினியோட கேஸ்ல நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. டிஎன்ஏ மேட்ச் ஆகலைன்னா அதுக்கப்புறம் உன்னை நம்புறதுக்கு இருப்பாங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு போக ஆனா அண்ணன் சொன்னதெல்லாம் கேட்டு ஹீரோனுக்கு லைட்டா சந்தேகம் வருது. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல அந்த ஆக்ட்ரஸை காப்பாத்திடுவாங்க. தன்னோட பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்டரி சொல்லாம சைன் போட்டது அந்த ஆக்ட்ரஸோட தப்பு தான். ஆனா அதை விட தப்பு சர்ஜரி பண்ணிட்டு ஹீரோ ஓடுனது. இதை பத்தி கிம்மு மலரிட்டு இருக்க அந்த ஆக்ட்ரஸ் டீம்ல இருக்க ஒரு பையன் கேட்டுருவான். அசிஸ்டன்ட்டும் ஹீரோவை தான் திட்டிட்டு வர அப்ப வந்த ஆக்ட்ரஸ் பரவாயில்ல அவரோட தப்புல தன்னோட தப்பு தானே ஒத்துப்பா போலாமான்னு அவளும் மெதுவா நகர்ந்துட்டு இருப்பா. அப்போ கிம்முக்கு ஒரு கால் வரும். சீஃப் டாக்டரும் யாரு அவனு கேட்க கிம்மு சீ 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 இல்லையேன்னு ஹனி நான் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஆகும்னே தெரியல. இப்படியே பேசிட்டு தனியா போய் டேய் ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு பெரிய சம்பவப்பட்டு எங்கட பொண்ணு திட்ட ஹீரோ ஒரு இடத்துக்கு வர சொல்வாரு. அங்க போய் பார்த்தா ஹீரோ குடிச்சிட்டு இருப்பாரு. என்ன தாண்டா உன் பிரச்சனைன்னு கேட்டா இப்பெல்லாம் ஹீரோக்கு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட கடைசி நிமிஷங்கள் வருதான். கிமோ நீ சரியில்ல வா போலன்னு கூட்டு போவான். ஹீரோ வீட்டுக்கு கூட்டு போய் என்னடா உளற என்ன கடைசி நிமிஷங்க உனக்கு அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. நீ 3 நாளா கோமால இருந்தடா. அப்புறம் எப்படிடா உனக்கு தெரியும்னு அப்படியே இந்த சைட்ல பார்க்க ஹீரோ அங்க நிறைய போட்டோ ஊட்டி வச்சிருப்பாரு. எல்லாம் ஹீரோனோட அண்ணா போட்டோ தான். அண்ணா இவரை வீடியோ எடுத்தது கார்ல கிறுக்கி வச்சது இதெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாரு. கிமு என்னடா நடக்குதுன்னு கேட்க ஹீரோயின் அண்ணா சொன்ன விஷயத்த சொல்வாரு. அன்னைக்கு யாரோ கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து ஓடுனாங்களான்னு சொல்ல கிம்மு யாருன்னு கேட்பான். ஹீரோவும் நீ தானே சொன்ன அவன் சொல்றதெல்லாம் காதுல வாங்க கூடாதுன்னு. இப்ப நீயே கேக்குற. ஆனா அவன் சொன்ன மாதிரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினைவுகளும் ஒன்னா இருக்குன்னு சொல்ல கேமு அதெல்லாம் நீ கிரைம் சீன் போட்டோல பார்த்ததுடா. இதுக்கு பேரு தான் தேஜாவு. ஹீரோ அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்பாரு. ஆனா கிமு அன்னைக்கு ஊர்லயே இல்லையா சிங்கப்பூர்ல இருந்தானா. ஈராமா சொல்லிதான் அவனுக்கு விஷயமே தெரியுமா. நீ சரிப்பட்டு வர மாட்ட முதல்ல நீ அப்ராடுக்கு போற வேலையை பாருன்னு கேமு போயிடுவான். இங்க இரேன் அண்ணன் சொன்னதுல கொஞ்சம் மண்டியில போட்டு அந்த கேஸ் ஃபைல திறந்து பார்த்தா ஹீரோவை இன்வெஸ்டிகேட் பண்ண மாதிரி எந்த டீட்டெயில்ஸும் இருக்காது. அது எப்படி இறந்து போன பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோ. ஆனா ஹீரோவை இன்வெஸ்டிகேட் பண்ண மாதிரி ஒரு ஃபைல் கூட இல்ல. இங்க இப்படி போயிட்டு இருக்க ஹீரோ பார்ட்னர் ஆகிறதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு. இப்போ திடீர்னு கிடைச்சதுன்னா கண்டிப்பா யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கணும். யாருன்னு ஹீரோ கேட்க அதுக்கு சீஃப் டாக்டர் யாரா இருந்தா நீ அடுத்த வாரம் ஊருக்கு போற ஒழுங்கா பேக்கப் பண்ணிட்டு கிளம்பு. நடுவுல இருக்கிற இந்த ஒரு வாரத்துல உன் எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல்குள்ள வைக்கிற பேஷண்டோட உயிரோட விளையாடுறதுன்னு சீஃப் டாக்டர் கோவப்பட ஹீரோ அந்த பேஷண்ட்டுக்கு வேணா நான் காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்வாரு. ஆனா சீஃப் டாக்டர் காசை பத்தி பேசல. அவர் ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்காரு. நேத்து நல்ல பிள்ளை மாதிரி பேசிட்டு பண்ண ஆக்ட்ரஸ் இன்னைக்கு ஹீரோ கிட்ட வந்து சண்டை போடுவா. என்னால ஆக்டிங்கே பண்ண முடியல. இன்னைக்கு ஷூட்டிங்க ஸ்டாப் பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன். நேத்து நடந்தது நினைச்சா இன்னைக்கும் எனக்கு பயமா இருக்கு. நீங்க தான் ஒரு பொண்ணை காப்பாத்திருக்கீங்க. மாடல் பொண்ணோட லைஃப திருப்பி கொடுத்துருக்கீங்க. ஆனா எனக்கு ஏன் ரீ ஆபரேஷன்றதுனால ஈஸியா போச்சா இப்படி கேட்க ஹீரோ சாரி கேட்பாரு. பர்சனல் ரீசனால தானே ஹீரோ சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு பர்சனலா நீங்க போக்கியும் உங்க லைஃப்ல செப்பரேட்டா தானே வைப்பீங்க. சர்ஜரி முடிஞ்ச பிறகு
பேஷண்ட் கண்மொழிக்கிற வரைக்கும் டாக்டர் போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு இத கேட்ட பிறகுதான் என்னால மூச்சே விட முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவ புலம்பிட்டு இருக்க, அப்ப சீஃப் டாக்டர் ஓடி வருவாரு. இந்த ஆக்ட்ரஸும் ஒரு பேஷண்ட்ட தன்னோட பர்சனல் விஷயத்துக்காக விட்டு போயிட்டாராம். என்னால மூச்சே விட முடியலன்னு அவ அழ ஆரம்பிச்சிருவா. சீஃப் டாக்டரும் உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன்னு ஹீரோவை மறைச்சிட்டு போக, ஆனா ஹீரோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து லைட்டா சிரிச்சிட்டு இருப்பாரு. அந்த சிரிப்புக்கான அர்த்தம் அப்புறம் தான் தெரியும். இது எல்லாமே சீஃப் டாக்டரோட பிளானு. அந்த ஆக்ட்ரஸ் ஹீரோவை மீட் பண்றதுக்கு தான் வந்திருப்பா. ஆனா சீஃப் டாக்டர் தான் நடுவுல நிறுத்தி, நீ கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்தா ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் பண்ணும். இனிமே அவன் பேஷண்ட்டை விட்டு போகவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. அந்த பொண்ணு வந்தது ஹீரோ கிட்ட கன்சல்டேஷன் வாங்குறதுக்காக. இன்னும் கொஞ்சம் சர்ஜரி அவளுக்கு பண்ணுமா. ஆனா ஹீரோ தான் இப்போ வெளியூர் போக போறாரே. அது அவளுக்கு பிரச்சனை இல்ல. ஹீரோ எந்த ஹாஸ்பிட்டல் போறாரோ அதே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ரிசர்வேஷன் வாங்கிக்கிறேன்னு அவ போயிடுவா. இங்க ஹீரோயின் டீம் லீடர் கிட்ட போய் பேசலான்னு போக, ஹீரோயின் போன உடனே அவர் கண்டுபிடிச்சிடுவாரு. ஆனா கேஸ ஓபன் பண்ணியா? என்ன கேட்கணும் கேளுன்னு சொல்ல, ஹீரோன்னு கேட்பாங்க. விக்டிமோட பார்ட்னர் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஆக்சிடென்ட் நடந்ததா சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கான அபிஷியல் டாக்குமெண்ட் இல்ல. இந்த டீம் லீடர் கிட்ட கேட்டா, இவர் ஏதோ மலிப்பிட்டு தான் இருப்பாரு. உன் அண்ணன் ஒரு கிரிமினலு, அதானே இப்படி பேசுற? அன்னைக்கு நடந்தது ஆக்சிடென்ட் தான். இப்படி சொல்லிட்டு போக, இதுல ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. எங்க ஹாஸ்பிட்டல்ல மினிக்கு சர்ஜரி நல்லா நடந்ததுனால இப்ப அவளோட கைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. மினியும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, நான் ஓகேன்னு தான் சொல்வா. ஆனா ஹீரோ அந்த இன்சிடென்ட பத்தி கேட்டா அவ அன்கம்ஃபர்டபிள் ஆயிடுறா. அதனால ஹீரோ கேட்க மாட்டாரு. அப்படின்னு சீன் கட்டாக்க இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அன்னைக்கு மினியோட இன்சிடென்ட் நடக்கும்போது ஈரனோட அண்ணா அந்த கேம்லிங் டென்ல தான் அடி வாங்கினது போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. டிஎன்ஏவும் மேட்ச் ஆகல. அதனால ஈரன் அண்ணாவை ரிலீஸ் பண்ண ஈரனை பிடிச்சி அன்னைக்கு ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஈரனோட அண்ணாவும் ஆஹா ஆக்சிடென்ட் ஆச்சா? ஏப்பாச்சு? அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடியா இல்ல செத்ததுக்கு அப்புறமா? இப்ப நீ கேட்ட எவிடன்ஸ் உனக்கு கிடைச்சிச்சா? இப்படி கேட்க அவரு கேட்டது என்னமோ கரெக்டான கொஸ்டின் தான். ஆனா ஈரன் கிட்ட தான் பதில் இல்ல. அதனால கடுப்பானா, அட போங்கயா, உங்களெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன்னு அவரு கிளம்பிடுவாரு. ஹீரோயின் அண்ணா போக அப்ப கரெக்டா ஹீரோ வருவாரு. ஹீரோவும் இந்த கேஸ பத்தி கேட்க ஹீரோயின் டிஎன்ஏ மேட்ச் ஆகல விஷயத்த சொல்வாங்க. அப்போ மினியோட அப்பா கேஸ்க்கும் உன் அண்ணாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையான்னு கேட்டா, இப்ப ஹீரோயினுக்கு இருக்கிறதுலாம் சந்தேகம் மட்டும்தான், எவிடன்ஸ் இல்ல. ஹீரோவும் அப்போ உங்க அண்ணா ரிவெஞ்ச்காக வரல இப்படி சொல்ல, ஹீரோயின் 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட் மேல எனக்கு டவுட் இருக்கு. லொகேஷன், டைமிங் அது எதுவும் மேட்ச் ஆகல. அத பத்தி தான் தேடிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்காக ஃபேர்வெல் பார்ட்டி நடந்துருக்கும். ஆனா அங்க ஹீரோ தான் இல்ல. ஹீரோ லேட்டா தான் வருவாரு. அப்ப லியா வெளிய இருப்பா. லியாவும் ஹீரோவை பார்த்து அவ 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய தேங்க்ஸ் இப்ப சொல்வா. என்னன்னு பார்த்தா 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு ஆளை காப்பாத்திருப்பாரு. அது லியாவோட அண்ணா. லியா அதே எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செஞ்சிருப்பா. அன்னைக்கு ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் தான் போயிருப்பா. ஆனா ஹீரோ அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் விட்டு போயிருப்பாரு. அன்னைக்கு ஹீரோவை நோக்கி ஒரு ட்ரக் வேகமா வரும். ஆனா அது இடிக்கல, ஹீரோவை கிராஸ் பண்ணி போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ போன் எடுத்துட்டு டாக்ஸில ஏறி வேகமா போயிட்டாராம். இந்த கதையை கேட்ட பிறகுதான் ஹீரோக்கு புரியுது, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஆக்சிடென்டே நடக்கல. உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ நான் போறேன்னு போக வெளியே வந்து கிம்மு என்னாச்சுன்னு கேட்பான். லியாவும் ஒரு பழைய கதையை சொன்ன ஓடிட்டாருன்னு சொல்ல, அப்படி ஹீரோ எங்க வேகமா போனார்னா அந்த எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு தான். அங்க போய் ஹீரோ ரெக்கார்ட் செக் பண்ணிட்டு இருக்க அந்த டாக்டர் வருவான். அவன்கிட்ட டீடைல்ஸ் கேட்டா அவன் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, டைமிங்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு அது இதுன்னு சொல்வான். அவன் சொல்றதுல இருந்தே நல்லாவே தெரியுது அவன் ஏதோ மறைக்கிறான்னு. இன்னொரு பக்கம் ஹீரோட கேஸ் ஹேண்டில் பண்ண டீம்மேட்ட போய் பார்ப்பாங்க. விட்னஸா இருக்க ஹீரோ அம்மா மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்ததா சொல்லியிருக்காங்க. ஆனா அத பத்தி விசாரிச்சா அந்த மாதிரில டீடைல்ஸ் எதுவும் கிடைக்கல. இத பத்தி இந்த டீம் லீடர் கிட்ட விசாரிக்க இவருக்கும் அப்பவே சந்தேகம் வந்திருக்கு. ஆனா இவரு வெக்கேஷனுக்கு போயிட்டாராம். அதனால தன்னோட டீம் கிட்ட இன்வெஸ்டிகேஷனை ஒழுங்கா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இவருக்கு எதனால சந்தேகம் வந்ததுன்னா ஹீரோட அம்மா மட்டும்தான் அந்த ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டல் முன்னாடி நடந்ததா சொல்லியிருக்காங்க. ஆனா ஹீரோவை ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்த டீம் அவங்க வேற ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. எந்த லொகேஷன் ஹீரோன்னு கேட்க இங்க ஹீரோ அம்மா போய் மீட் பண்ணுவாரு ட்ரீட்மெண்ட்டுக்காக, அவரோட மெமரியை ரெக்கவர் பண்றதுக்காக. ஹீரோட அம்மாவும் ரெக்கவர் பண்ணா ஹேண்டில் பண்ணுவியா? ஒரு சுச்சுவேஷனை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதப்பதான் நம்மளோட பிரெயினே அந்த மெமரியை பிளாக் பண்ணும். இதுக்கு பேர் தான் டிஃபென்ஸ். இப்படி சொல்ல ஹீரோவும் அதனாலதான் உங்க பையனோட மெமரியை மேனிபுலேட் பண்ணிட்டீங்களா? ஹீரோவோட அம்மா தான் ஹீரோவோட மெமரியை மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோவும் எதுக்கு மேனிபுலேட் பண்ணீங்க? என்னால எது ஹேண்டில் பண்ண முடியாது இப்படி கேட்க, ஆனா ஹீரோட அம்மா சொல்லவே மாட்டாங்க. ஹீரோவும் அங்க அந்த கில்லர் அவன் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல, ஹீரோட அம்மா ரொம்ப அசால்ட்டா கிரிமினல்ஸ்னா எப்பவும் அதை தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோவும் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன்.
அதெல்லாம் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் எங்க நடந்தது சொல்லுங்கன்னு சொல்ல கடைசி வரைக்கும் ஹீரோட அம்மா சொல்லவே மாட்டாங்க. அதனால ஹீரோ ஸ்டேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாரு. அங்க போனா மினி டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ரெடியா இருப்பா. ஹீரோ மினி கிட்ட போய் ஃபேஷியல் சர்ஜரியும் பண்ணிட்டு போக சொல்வாரு. மினி ஆசைப்பட்ட மாதிரியும் மினியோட அப்பா ஆசைப்பட்ட மாதிரியும். இதை கேட்ட மினிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி இந்த சீன் கட்டக ஹீரோனோட அண்ணா அடி வாங்குறதுக்கே பொந்தவர் போல. இப்பவும் அடி வாங்கிட்டு தான் இருக்காரு. ஹீரோயின் அண்ணாவை வீட்டுல சேர்த்து வச்சதுனால அவன் ஃபைன் கட்டிட்டானா. அதனால போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோனோட அண்ணா அவன் கையில இருக்க வாட்ச பாப்பாரு. அத பார்த்த உடனே சடனா கிளிக் ஆகும். ஏதோ ஒரு வாட்ச் ஞாபகம் வருது. அதே மாதிரி இங்க மினிக்கும் கனவுல அந்த கில்லரை பத்தின ஞாபகம் வருது. அவ ரொம்ப பயப்படுவா. அவளை எழுப்பி அமைதிப்படுத்த அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அதுக்கப்புறமா ஹீரோனும் ஹீரோ கிட்ட போய் அந்த ஆக்சிடென்ட்டோட ரெக்கார்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்ல ஹீரோ நானும் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலான்னு போயிடுவாரு. ஹீரோனோட அண்ணாவும் தான் அம்மா கிட்ட போய் அன்னைக்கு வீட்ல இந்த ஸ்டப்லாம் எங்கன்னு கேட்டு அங்க போய் எதையோ தேடிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோனோட எனக்கு ஒரு வாட்ச் கிடைக்கும். அந்த வாட்ச்ல ஹீரோவோட இனிஷியல்ஸ் இருக்கும். இந்த வாட்சை ஹீரோ எனக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்ல தான் கிடைச்சிருக்கும். இங்க ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் டாக்டர் வருவான். அவன் உண்மையை சொல்லிடுவான். ஹீரோக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுலாம் உண்மைதான். ஆனா அந்த ஆக்சிடென்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட ஏரியால தான் நடந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனா ட்ரக்குக்கு முன்னாடி குதிச்சதே ஹீரோ தான். இதெல்லாம் பத்தி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அப்போ ஹீரோ அண்ணா கிட்ட இருந்து கால் வரும். ஹீரோ அண்ணாவோ டேய் நீ என்னடா அங்க பண்ணிட்டு இருந்த? உனக்கு தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இங்க வா நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லி அவன் காலை கட் பண்ணிடுவான். அப்படியே தங்கச்சிக்கும் கால் பண்ணி வீட்டுக்கு வா நான் ஹீரோ தான் கல்பிரிட்டு உனக்கு காட்டுறேன்னு சொல்ல இன்னொரு பக்கம் உண்மையெல்லாம் சொன்னத அந்த டாக்டர் ஹீரோவோட அம்மா கிட்ட சொல்லிடுவான். ஹீரோ என்னவும் ஹீரோ தான் அன்னைக்கு அந்த வீட்ல இருந்து ஓடி இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க ஹீரோ வேகமா வருவாரு. ஹீரோ என்னவோ வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோனும் வீட்டுக்கு வர வெளியே ஹீரோவோட கார் இருக்கிறத பாப்பாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா அண்ணா ரத்த வெள்ளத்துல இருப்பாரு. பக்கத்துல ஹீரோ ஹீரோனோட அண்ணா இறந்துட்டாரு. இப்ப போய் ஹீரோன் அழுவாங்க ஒப்பா ஒப்பான்னு. ஆனா நோ யூஸ் அவர் இறந்துட்டாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை கைஸ் ஹேவ் எ நைஸ் டே.